எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நம்ம ஹிஸ்ட்ரி பிளான் போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவிலேயே நான் 3 சப்ஜெக்ட் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டையும் நான் சொல்லிடுறேன். ஸோ என்விரான்மெண்ட் பார்த்துடலாம், எக்கனாமி 2வது பார்த்துடலாம், ஸோ ஜியாகிரஃபி பார்த்துடலாம், பாலிட்டிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேங்க. ஏன்னா இது 3மே கொஞ்சம் பெரிய வீடியோவாக வந்துடும். ஸோ அதனால் தனியாக நான் பாலிட்டிக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்விரான்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ என்விரான்மெண்ட் இந்த பிளானை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ப்ரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மெயின்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது என்சிஆர்டிஸ் கவர் பண்ணுறது ப்ளஸ் ஆர்த்தர் புக்ஸையும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சோர்ஸஸும் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத டே வைஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அது உங்களுக்கு தேவையானது மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா டே 1 and 2 நான் டே வைஸ் தான் கொடுத்துருக்கேன். டேட் போடல. உங்களுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டே 1 and 2 எக்காலஜி எக்கோசிஸ்டம் இது 2 டாப்பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சோர்ஸ் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸும், கிளாஸ் 7 என்சிஆர்டியில் அவர் என்விரான்மெண்ட்னு சொல்லக்கூடிய என்சிஆர்டியில் சாப்டர் 1 and 6ம், கிளாஸ் 12 என்சிஆர்டி பயாலஜி என்சிஆர்டியில் சாப்டர் 12. ஸோ இது 3மே இது சோர்ஸுங்க. அடுத்து டே 2 பொல்யூஷன் ரிலேட்டடு. ஸோ பொல்யூஷனோட சோர்ஸ் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட என்விரான்மெண்ட் புக்கில் சாப்டர் 5ங்க. அடுத்து டே 4 ரிவிஷன். நான் ரிவிஷனும் இதில் நான் இன்க்ளூட் பண்ணிடுவேன். ஸோ இந்த பிளானில் அதாவது டே 1, 2, 3ல் பண்ணது டே 4ல் நீங்கள் ரிவிஷன் பண்ணலாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து டே 5 என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் இஐஏ என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டு சொல்லுவோம்ல. சோர்ஸ் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட சாப்டர் 7 and 8. ஓகே. அடுத்து டே 6 பயோடைவர்சிட்டி ஓவராலாக. ஸோ இது சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட சாப்டர் 9, 10 and 11. ஸோ இது 3 சாப்டருமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் பயோடைவர்சிட்டி. ஸோ அது கிளாஸ் 12லையும் ஒரு சாப்டர் வருங்க பயோடைவர்சிட்டி ரிலேட்டடாக. சாப்டர் 13 உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்து டே 7 அனிமல் அண்ட் பிளான்ட் டைவர்சிட்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 12 and 13. ஓகேவா? ஸோ சாப்டர் 12 and 13. அடுத்து டே 8 உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். அடுத்து டே 9 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன். ஸோ ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு சாப்டர்ஸ் 15 and 16ல் கவர் ஆகும். அது டே 10 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா 17, 18, 19, 20 and 21. ஸோ என்னடா இது ஒரே இதில் இவ்வளோ சாப்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ இது இந்த சாப்டர் கொஞ்சம் சின்ன சின்ன சாப்டராக இருக்குங்க. ஸோ அதனால் நான் சேர்த்தே நான் போட்டுட்டேன். நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகே. அடுத்து டே 11ங்க. ஸோ டே 11 பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 22 மட்டும் நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து 12 ரிவிஷன் விட்டுருக்காங்க. ஸோ அடுத்து 13 அக்ரிகல்ச்சர். ஸோ என்விரான்மெண்ட்டில் அக்ரிகல்ச்சர் நம்ம கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அக்ரிகல்ச்சரில் சாப்டர் 24 சங்கர் ஐஏஎஸ் அகாடமி புக்கில் சோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து ஆக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ்க்கு சாப்டர் 25 and 26 நான் கொடுத்துருக்கேங்க. அடுத்து சாப்டர் அதாவது டே 15 என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்னு ஒரு டாபிக் உண்டு. ஸோ அதுக்கு சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட 23, 27 and 28. ஸோ இந்த 3 சாப்டரும் நீங்கள் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் 3யும் ஒரு நாளில் முடிச்சிடலாம். ஸோ டே 16 ரிவிஷன் போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இது ஒரு ஒரு 7 to 8 hours இல்லை 10 hours 11 hours கொடுக்குற ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு இந்த பிளான் கரெக்டாக இருக்குங்க. ஸோ இதே நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாம். அதாவது அப்படியே நீங்கள் 2 நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த சோர்ஸுக்கு நான் 2 நாள் போட்டிருக்கேன். நீங்கள் இதே ஒர்க்கிங் பர்சன் ஒரு நாளைக்கு 4 hours to 5 hours அப்படி தான் நீங்கள் கொடுக்க முடியுது அப்படின்னா, நீங்கள் இதை ஃபஸ்ட்டு டே 1, 2 and 3, 4 4 நாளுக்கு இது நீங்கள் படித்தா. ஸோ அப்படியே டபுளாக இங்கே ஒரு நாள் டே 3 மட்டும் கொடுத்துருக்கோன்னா இங்கே 3,4 இல்லை அந்த மாதிரி நீங்கள் 2 நாளாக நீங்கள் ஸ்ப்ளிட்டப் பண்ணி படிச்சுக்கலாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு அப்படியே பாதியாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அதாவது உங்களால் அந்த ஒரு நாளில் பாதி ஹவர்ஸ் தான் உங்கள்கிட்ட இருக்குது. மீதி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் முடிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே கொண்டு போகிறீங்க. இதுதான் இந்த என்விரான்மெண்ட்டை நீங்கள் ஒரு ஒர்க்கிங்காக இருந்தீங்கன்னா இப்படி நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஓகே. அடுத்து எக்கனாமி பார்க்கலாம். ஸோ எக்கனாமியை பொறுத்தளவுக்குங்க, ஸோ டே 1 இன்ட்ரொடக்ஷன் அதாவது பேசிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ இதுக்கான சோர்ஸஸ் நிறையவே இருக்குங்க. என்சிஆர்டியில் கிளாஸ் 9 எக்கனாமிக்கில் சாப்டர் 1 and 2, கிளாஸ் 10 அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கில் சாப்டர் 1 and 2, அதே கிளாஸ் 11 இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய புக்கில் சாப்டர் 1 and 2, அப்புறம் கிளாஸ் 12 இன்ட்ரொடக்ஷரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக் இருக்குல்ல, அதுலேயும் சாப்டர் 1 and 2. ஸோ இந்த என்சிஆர்டிஸ் நீங்கள் படித்தா படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரமேஷிங் எடுங்க. ஓகேவா? ரமேஷிங் சாப்டர் 1 and 2. ஓகே. இது எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்டு டே 1ல் பார்க்க வேண்டியது. டே 2 பிளானிங் இன் இந்தியா, அப்புறம் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்.
ஸோ இந்த பிளானிங் இன் இந்தியா அண்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி கிளாஸ் 9 எக்கனாமிக்ஸ்னு சொல்லக்கூடிய புக்கில் சாப்டர் 2வும், கிளாஸ் 11 இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடியதில் சாப்டர் 2 அண்ட் 3யும், கிளாஸ் 10 அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடியதில் சாப்டர் 4ம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் என்சிஆர்டி சோர்ஸு. இதே ரமேஷிங்கில் வந்து சாப்டர் 4 அண்ட் 5 வந்து இருக்குங்க. நான் உங்களுக்கு எல்லா சோர்ஸையுமே சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ சாப்டர் டே 3 வந்து இன்ஃப்ளேஷன், பாவர்ட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு பார்க்கும்போது ஸோ என்சிஆர்டியில் கிளாஸ் 9 எக்கனாமிக்ஸில் சாப்டர் 3, கிளாஸ் 10 அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய புக்கில் சாப்டர் 1 அண்ட் 2 இருக்கும். கிளாஸ் 11 இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கில் சாப்டர் 6 அண்ட் 8 வந்து இருக்குங்க. அடுத்து ரமேஷ் சிங்கில் வந்து எடுத்தோம் ஆர்த்தர் புக்கில் அப்படின்னா சாப்டர் 6 வந்து இருக்கும். ஓகே, அடுத்து டே 4 ரிவிஷன் வந்து விட்டுருங்க. அடுத்து டே 5 ஸோ அக்ரிகல்ச்சர், எக்கனாமிலையும் அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமான ரோல் வந்து கொடுக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது என்சிஆர்டிஸில் வந்து சாப்டர் கிளாஸ் 9 உள்ள எக்கனாமிக்ஸ் புக்கில் சாப்டர் 1 அண்ட் 4 இருக்குங்க. அதே கிளாஸ் 10 அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய புக்கில் சாப்டர் 3 அண்ட் 5 வந்து இருக்கும். கிளாஸ் 11 வந்து இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய புக்கில் 1, 2, 5 ஸோ இந்த 3 சாப்டர் வந்து இருக்குங்க. ஸோ இது ஓகேவா? அடுத்து ரமேஷ் சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 7 வந்து இருக்குங்க. ஓகேவா? அடுத்து டே 6 வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து என்சிஆர்டிஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11 இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சாப்டர் 1, 2 அண்ட் 3 வந்து வர மாதிரி இருக்கும். அதே நீங்கள் ஆர்த்தர் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 8 அண்ட் 9 வந்து கொடுத்துருப்பேன், பார்த்துக்குங்க. அடுத்து சாப்டர் டே 7ங்க. ஸோ மணி அண்ட் பேங்கிங் அப்படின்னா என்சிஆர்டிஸில் வந்து எங்கே கவர் ஆகும் அப்படின்னா கிளாஸ் 10ங்க அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய புக்கில் அதில் சாப்டர் 3 வந்து வரும். அதே நீங்கள் வந்து கிளாஸ் 12 இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 ஸோ இதுலேயும் வந்து இந்த மணி அண்ட் பேங்கிங் ரிலேட்டடான ஒரு சாப்டர் வந்து வரும். அடுத்து நீங்கள் ரமேஷ் சிங் ஆர்த்தர் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10 அண்ட் 11 சாப்டர் 10 அண்ட் 11. அடுத்து டே 8 வந்து ரிவிஷனுங்க. அடுத்து டே 9 வந்து இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸும் எக்ஸ்டர்னல் செக்டார்ஸும் ஒன்றா வந்து போட்டுட்டேன். ஸோ இதுக்கு வந்து ரமேஷ் சிங்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சாப்டர் 14 அண்ட் 15 வந்து 2 சாப்டர் வந்து கவர் ஆகும். அடுத்து டே 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸஸு, பட்ஜெட்டு, அப்புறம் பப்ளிக் ஃபினான்ஸு, ஃபிஸ்கல் பாலிசி இதெல்லாம் ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸு. ஸோ இதுக்கு வந்து என்சிஆர்டி வந்து கிளாஸ் 12 இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸில் சாப்டர் 5 அண்ட் 6. ஸோ அப்படி என்சிஆர்டி இல்லை ஆர்த்தர் புக்கில்னு பார்த்தீங்கன்னா 16 அண்ட் 17 ரமேஷ் சிங்கில் வந்து இருக்குங்க. டே 11 லாஸ்ட் டே வந்து ரிவிஷன் வந்து போட்டுருங்க. ஸோ இப்படி தான் 11 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சிடலாம் எப்படி வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ ஓகேங்க, அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் நிறைய 10 ஹவர்ஸ் கிட்டே இருக்கிறவங்க நீங்கள் இந்த பிளான் ஃபாலோ பண்ணலாம். ஃபுல் டே வந்து ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்க, ஸோ இல்லை ஒர்க்கிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதை ஸ்ப்ளிட் அப் பண்ணி நீங்கள் வந்து பிளான் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்க, அடுத்து ஸோ ஜாகிரஃபி பிளான் வந்து பார்த்துடலாங்க. ஸோ ஜாகிரஃபி அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக நம்ம வந்து ஜிசி லியாங் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ஜிசி லியாங்கை விட மெயினான சோர்ஸ் வந்து உங்களுக்கு என்சிஆர்டிஸே போதுமானது. ஸோ நான் உங்களுக்கு என்சிஆர்டி பேஸ் பண்ணி பிளான் வந்து போட்டிருக்கேன் ஜாகிரஃபிக்கு. ஸோ கிளாஸ் 11 இருக்கக்கூடிய என்சிஆர்டி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜாகிரஃபின்னு சொல்லுவோம். ஸோ அந்த புக்கில் டே 1 எர்த் அப்படிங்கிற டாப்பிக்கில் சாப்டர் 2, 3, 4 நீங்கள் வந்து பார்க்கணும். டே 2 லேண்ட் ஃபார்ம்ஸு 5, 6, 7 வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ 3, 4 3 and 4 இந்த தேதிகளில் கிளைமேட்டு, அதாவது மொத்தம் 5 சாப்டர் இருக்கும். 8, 9, 10, 11 and 12 இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரிவிஷன் வந்து ஒரு டே வந்து நான் விட்டுருக்கேன். ஸோ அடுத்து டே 6 வந்து ஓஷன்ஸ் பார்க்கணும். சாப்டர் வந்து 13 and 14 நீங்கள் வந்து பார்க்கணும். அடுத்த டே லைஃப் ஆன் எர்த்னு சொல்லக்கூடியது சாப்டர் 15 and 16 நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கு நான் ரிவிஷன் வந்து விட்டுருக்கேன் 8th டே. அடுத்து 9th டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா லொக்கேஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபிசியோகிராஃபி இதுதான் டாப்பிக்கு. ஸோ என்சிஆர்டி வந்து கிளாஸ் 11 இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் சாப்டர் 1, 2. அதே டே 10 வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டமோட என்சிஆர்டி வந்து கிளாஸ் 11 இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் சாப்டர் 3யும், கிளாஸ் 12 இந்தியா பீப்புள் அண்ட் எக்கனாமி சாப்டர் 6ம் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து டே 11 வந்து கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கு. ஸோ இதில் என்சிஆர்டிஸ் வந்து கிளாஸ் 11 இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் சாப்டர் 4 and 5. ஸோ இதுதான் வந்து உங்களோட சாப்டர்ஸ். அடுத்து ஒரு நாள் வந்து ரிவிஷன் வந்து விட்டுட்டேன் 12. ஸோ 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயில், லேண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து என்சிஆர்டியில் கிளாஸ் 8 வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சாப்டர் 4 ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய புக் நேமு சாப்டர் 4 இருக்கும். அதே வந்து கிளாஸ் 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அண்ட் கான்டெம்பரரி வேர்ல்டு 2 இருக்குள்ள பார்ட் 2 அதில் வந்து சாப்டர் 4 இருக்கும்.
அது நீங்கள் வந்து கிளாஸ் 11ல் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் இருக்கும். அதில் சாப்டர் 6 வந்து உங்களுக்கு பார்க்கணும். அடுத்து கிளாஸ் 12ல் இந்தியா பீப்புள் அண்ட் எக்கானமின்னு ஒரு புக் இருக்கும். அதில் வந்து சாப்டர் 5 வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதெல்லாமே சோர்ஸஸ். அடுத்து டே 14 வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் செட்டில்மெண்ட்டும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் கம்பைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சாப்டர் என்சிஆர்டிஸில் வந்து கிளாஸ் 11ல் இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்னு சொல்லக்கூடிய புக்கில் சாப்டர் 7, அதே கிளாஸ் 12ல் இந்தியா பீப்புள் அண்ட் எக்கானமின்னு சொல்லக்கூடியதில் சாப்டர் 3 and 4, அதே கிளாஸ் 12ல் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியாகிரஃபியில் சாப்டர் 4 and 10. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணுங்க. அடுத்து டே 15, அதாவது பாப்புலேஷன் அண்ட் மைக்ரேஷன். ஸோ இதில் என்சிஆர்டிஸ் வந்து கிளாஸ் 12 இந்தியா பீப்புள் அண்ட் எக்கானமியில் சாப்டர் 1 and 2, அதே கிளாஸ் 12 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியாகிரஃபி வந்து சாப்டர் 2 and 3. ஓகேவா, சாப்டர் 2 and 3. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பாப்புலேஷன் மைக்ரேஷன் ரிலேட்டடாக இருக்கும். அடுத்து மினரல்ஸ், அதாவது டே 16 வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸுங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்சிஆர்டிஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். கிளாஸ் 12 நான் கொடுத்துருக்கேன் இந்தியா பீப்புள் அண்ட் எக்கனாமியில் சாப்டர் 7 and 8. ஓகேவா, அடுத்து டே 17 ரிவிஷன் வந்து இது பண்ணிடுறாங்க, ரிவிஷன். ஓகேவா, அடுத்து டே 18 வந்து டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். இது வந்து என்ன அப்படின்னா அந்த ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ஸோ அது என்சிஆர்டியில் கிளாஸ் 12ல் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியாகிரஃபியில் சாப்டர் 6, 7 and 8 இது நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து டே 19ல் வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இதில் என்சிஆர்டிஸ் வந்து கிளாஸ் 12 இந்தியா பீப்புள் அண்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்கில் சாப்டர் 10 and 11ம், அதே கிளாஸ் 12 வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியாகிரஃபின்னு சொல்லக்கூடிய அந்த புக்கில் சாப்டர் 8 and 9ம். ஸோ இதுதான் வந்து உங்களோட அந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டடான ஒரு லெசன்ஸ். ஸோ அடுத்து உங்களுக்கு 20 ரிவிஷன் வந்து நான் விட்டுருக்கேன். ஓகேவா, ஸோ இதோட இந்த பிளான் வந்து முடியுது ஜியாகிரஃபியோடது. ஓகேங்க, ஸோ இவ்வளோ தான். நான் வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சோர்ஸஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து பார்க்கணும்னா ஜிசிலியாங்கில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபியை பொறுத்தளவுக்கு மான்சூன், கிளைமேட் இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே ஜிசிலியாங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்புறம் சில லேண்ட் ஃபார்ம்ஸ், ஃபிசிக்கல் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல டீட்டெயிலிங்காக இருக்கும். உங்களுக்கு அதனால் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த இதையும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி படிக்கலாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நான் வந்து பாலிட்டியோட தான் நான் வந்து போட்டுடுறேங்க. இன்றைக்கே வந்து அதுவும் வந்து வந்துடும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளான் போட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.